அதிமுகவின் இரு அணிகளின் நடவடிக்கைகளை 60 நாட்கள் கண்காணித்து அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா தம்மிடம் அறிவுரை வழங்கியதாக டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கு லஞ்சம் கொடுக்க முயன்றதாக கைதாகி ஜாமீனில் விடுதலையாகியுள்ள டிடிவி தினகரன் மீண்டும் கட்சி பணிகளை தொடங்க உள்ளதாக கூறினார். இந்நிலையில் சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்று பெங்களூருவில் உள்ள பரப்பன அக்ரஹாரா சிறையில் இருக்கும் வி.கே. சசிகலாவை டிடிவி தினகரன் நேற்று மாலை சந்தித்தார். இந்த சந்திப்பிற்கு முன்னதாக பெங்களூருவில் டிடிவி தினகரனை அவரது ஆதரவாளர்கள் சந்தித்தனர். மேலும் பெங்களூரு சிறை வளாகத்திலும் டிடிவி தினகரன் ஆதரவாளர்கள் திரண்டிருந்ததால் சிறை வளாகத்தில் பரபரப்பு நிலவியது. வி.கே. சசிகலாவை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டிடிவி தினகரன் 60 நாட்கள் பொறுத்திருந்து கட்சி நடவடிக்கைகளை கண்காணித்து அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா தமக்கு அறிவுரை வழங்கியதாக கூறினார். பொதுச் செயலாளர்கள் இன்னும் ஒரு 2 மாதம் அவர்களுக்கு நேரம் கொடுப்போம். அதற்குள் அவர்கள் பேசி அவர்கள் சொன்னதை செய்யட்டும். அதற்குள் அவர்களுக்கு இருக்கின்ற அந்த பயங்களும் தெளிந்தால் அவர்கள் உண்மையை உணர்ந்து கட்சியின் தலைமையின் கீழ் பொதுச் செயலாளரின் கீழ் செயல்படுவார்கள் என்கின்ற கருத்தை என்னிடம் கூறினார்கள். அவரை கருத்தை ஏற்று நானும் இன்னும் ஒரு 2 மாதம் அவர்கள் பொறுத்திருப்போம். அவர்கள் சொன்னது போல் செய்கிறார்களா என்று பார்ப்போம். அதற்கு பிறகு பொதுச் செயலாளர் என்னிடம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை கூறியிருக்கிறார். அதிமுகவின் பொதுச் செயலாளர் போல் தமிழக நிதியமைச்சர் ஜெயக்குமார் செயல்படுவதாக விமர்சித்த டிடிவி தினகரன் அமைச்சர்களுக்கு வானளாவிய அதிகாரம் கொடுத்தது யார் என்று கேள்வி எழுப்பினார். தம்மை கட்சியிலிருந்து நீக்க பொதுச் செயலாளரை தவிர வேறு யாருக்கும் அதிகாரம் இல்லை என்று கூறிய டிடிவி தினகரன் அமைச்சர்கள் ஏதோ ஒரு பயத்திலும் பதற்றத்திலும் செயல்படுவதாக கூறினார். அந்த பயம் என்னவென்று காலம் பதில் சொல்லும் என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்தார். கட்சியில நீக்கிற அதிகாரம் பொதுச் செயலாளருக்கு தான் இருக்கிறது. பொதுச் செயலாளர் செயல்படாத முறையில் இருப்பதால் அந்த அதிகாரம் துணை பொதுச் செயலாளருக்கு தான் இருக்கிறது. ஆகவே இந்த அதிகாரத்தை வானளாவிய அதிகாரம் படைத்த ஜெயக்குமாருக்கும் அந்த 20-30 மந்திரிகளுக்கும் யார் கொடுத்தார்கள் என்று தெரியவில்லை. அவர்கள் ஏதோ, நான் அன்றிலிருந்து சொல்கிறேன், ஏதோ ஒரு பதட்டத்தில் பயத்தில் இப்படி பேசி வருகிறார்கள். இந்த யார் மீது பயம் என்பது காலம் உங்களுக்கு தெரியப்படுத்தும். ஆனால் அந்த பயத்தில் தெளிந்து அவர்கள் உண்மை நிலையை உணர்கின்ற காலம் விரைவில் வரும்.